நெல்மணிகள் வீணாகி முளைத்ததைப் போல திமுக அரசுக்கு எதிரான எதிர்ப்பு தொடர்ந்து வளர்ந்து ஆட்சியாளர்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி என தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகளின் கடின உழைப்பால் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகள் தொடர் மழையால் முதல் முறை வீணான போதே மீதமுள்ள நெல்மணிகளை தமிழக அரசு பாதுகாத்திருக்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கடின உழைப்பின் வாயிலாக விளைவித்த நெல்மணிகளை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் அவற்றை மழையில் நனையவிட்டு வீணாக்கி ஏழை விவசாயிகளின் வயிற்றில் அடிப்பது மூலம் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருட்களை விற்று பணத்தை கையில் பார்த்து விடாமல் தடுப்பதே திமுக அரசின் நோக்கமாக இருந்து வருகிறதா என்கின்ற ஐயம் ஏற்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். இது இந்த ஆண்டு மட்டுமில்லை, ஒவ்வொரு ஆண்டுமே இதுதான் நிலை என்கின்ற போது வேதனையாகவும் உள்ளது. வெற்றி விளம்பரத்திற்காக நானும் டெல்டாக்காரன்தான் என பேசாமல் ஏழை விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு ஊறு விளைவிக்கும் செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்தி இனி வரும் மழையினால் நெல் உள்ளிட்ட பயிர்கள் வீணாகாமல் தடுக்க வேண்டும். அத்தோடு பருவமழையின் தாக்கத்தில் இருந்து மக்களை காக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் விளம்பர நோக்கமின்றி செயல்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார்.